வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர். அதாவது லாட்ரி சீட்டு அதிபருடைய மருமகன். பிசிகேவில் வந்தார், அப்புறம் அங்கேயும் குழப்பம் பண்ணார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. அப்புறம் திமுககாரர் சொன்னாங்க, என்ன பொசிஷன், எனக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா என் அருமை தலைவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். எப்பா நீங்கள் வந்து குழப்பமெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும், இருக்கிறது போச்சு நொல்லக்கண்ணான போகக்கூடாதுன்னு போட்டு என்ன பண்ணார், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். என்ன பண்ணார், தாவேக்கால சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு பழங்கி போய் பலவிதமான சில ஆரம்பத்திலே பிரச்சனை பண்ணார். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் அவரும் புஷி ஆனந்தம் அப்படியே நடந்து புல்வெளியில் போகிற மாதிரி அப்படியே நடந்து போகிற மாதிரி பேசுகிறார். எடப்பாடியை வந்து குறை சொல்வதை போன்று எடப்பாடியை ஏகப்பட்ட விமர்சனங்களை செய்வதை போன்று. அப்புறம் பார்த்தாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை. உடனே என்ன பண்ணிட்டார், பதிவை நீக்கிட்டார். அதே மாதிரி இப்போ ஒரு பதிவை போட்டு நீக்கியிருக்கார். கரூரில் 41 பேர் இறந்த ஒரு சம்பவம். அதனுடைய வெளிப்பாடு தமிழக மக்களை வலுவாக அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். காரணம் தாவேகா அப்படிங்கிறது இன்றைய முதல் அந்த அறிக்கையில் தெரிஞ்சிருக்கு. அருணா ஜெகதீசன் அடிப்படையில் நெரிசல் தாங்க காரணம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஒரு நெரிசலை ஆதவ் அர்ஜுனா மனதுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன அப்படின்னா, எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டு நீக்கிட்டார். போடுவார், அப்புறம் நீக்குவார். அதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டாலே கைது. என இதற்கெல்லாம் இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி போட்டுட்டு, இளைஞர்களும் ஜென் இசட் தலைமுறையினரும் என அதிகாரமாக கூடி அதிகாரத்தை நோக்கி எதிரான புரட்சி செய்து காட்ட வேண்டும். அப்பதான் வந்து திமுக ஆட்சி அகலும். பேய் அரசாண்டால் பிடம் தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை பார்த்துருக்காங்க பலவிதமான கண்டனங்கள். அதாவது உண்மை இருக்கணும். அதில் என்ன போட்டிருக்காரு, சாலையில் நடந்து சென்றாலே தடியடி. இல்லை, நம்ம தெரியாம தான் கேட்குறோம். எடுத்த உடனே ஒரு போலீஸார் அடிச்சிருவாங்களா? ஒரு குற்றவாளியாக இருக்கணும், ஒரு அக்யூஸ்டாக இருக்கணும். அவங்க முகத்தை பார்ப்பாங்க. ஆமாம், நம்ம 2 வீலரில் போகிறப்ப செக்கப் வந்து எடுத்த உடனே எந்த ஒரு போலீஸாரும் 2 வீலர் இருந்தால் இறங்குப்பா, லைசன்ஸ் இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அந்த முகத்தை பார்த்து தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது தடியடி நடக்குதா? புரியுதுங்களா? அதே மாதிரி சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டால் கைது. உடனே பதிவிட்டுன்னா கைது ஆயிருமா? அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயங்கள். அப்புறம் சொல்லிட்டு இளைஞர்கள் புரட்சி தான் ஒரே வழி. நேபாளத்தில் செய்தது போல இங்கும் ஜென் இசட் தலைமுறையினரும் இளைஞரும் சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டும். என்ன, அப்பதான் வந்து இங்க வந்து அதிகாரத்தை ஒழிக்க முடியும். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள். ஜென் இசட் தலைமுறை நேபாளத்தில் நடந்தது அப்படின்னு என்ன நடந்தது, எதன் காரணம்? அரசியல்வாதிகள் செய்தார்கள். அதை வந்து பத்திரிகையாளர்கள் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். தவறு செஞ்சாங்க, வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. உடனே வந்து சமூக வலைத்தளங்களை, குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்களை நேபாள அரசாங்கம் முடக்கியது. இதான் நடந்த உண்மை. முடக்கியது, நல்லா யோசிக்கணும். முடக்கியது. உடனே என்ன பண்ணா, இளைஞர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். பத்திரிகைக்காரங்க டிஜிட்டல் மீடியா கம்ப்ளீட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. அதை
அங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேபாள அரசு வந்து முடக்கியது, அதை மறைத்தது. உடனே பார்த்தாங்க, எழுந்தார்கள். இதுதான் புரட்சி. எல்லா நாட்டிலையும் அப்படிதான் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது தவறு இங்கே நடக்குதா? திமுக அரசாங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அரசாங்கத்தையும் நம்ம ஜால்ரா தட்டவே தேவையில்லை. உண்மையை மட்டும் பேசுவோம். அது ஏதாவது நடக்குதா? இல்லை, வடநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்கள் இங்கே வந்து பிழைக்கிறான். எல்லாம் அதெல்லாம் விட்டு கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு கருணாநிதி எழுதினா வந்தாரை வாழை வைக்கும் தமிழகமே அப்படின்னார். அது இன்னைக்கு தான் பழிச்சிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கை, மற்றபடி ஒரு பிரச்சனை உடனுக்குடனே என்ன முடிவெடுக்குமோ டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு பதிவு தானே, தூண்டுதலான ஒரு பதிவு. இளைஞர்களை வந்து கெட்ட வழியில் தூண்டி அவர்களை புரட்சி எது எப்படி கூடுவான் அவன் கேட்பான்ல. உன் கட்சிக்காரன் கேட்பான், தாவேக்கா கட்சிக்காரன் கேட்பான். காசு கொடுத்து 10 பேரை கூப்பிடுவோம், முடிஞ்சு போச்சு, ரைட்டு, ஓகே. அடுத்தவன் எப்படி கேட்பான்? நேபாளத்தில் அடுத்தவன் தான் வந்து புரட்சி பண்ணான். வங்காள தேசத்தில் அப்படித்தான். அதே மாதிரி புரட்சி பண்ணணும் அப்படின்னா அடுத்தவனு சேர்ந்து வரணும். தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் சேர்ந்தா புரட்சி ஆகிவிடாது. அவங்க மட்டும் தமிழகத்தில் புரட்சி பண்ணி விட முடியும். வேணா ஒரு தெருவில் வாழ்வான்னு கத்திக்கிட்டே போகலாம், அவ்வளோதான். ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி அப்படின்னா எல்லோரும் சேர வேண்டும். தமிழகத்தில் அனைத்து சொன்னீங்கள ஜென் இசட் தலைமுறையிலும் இளைஞரும் சேரணும். அப்போ தான் அதுக்கு வந்து உண்மையில் நடந்திருக்கணும். நடக்கலையே. எங்கே நடந்திருக்கு? எல்லாத்துலேயுமே முதன்மை மாநிலமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாஜக வந்து மிரண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் புரட்சி எவ்வாறு ஏற்படும்? ஒரு சாதாரண ஒரு பதிவாக இதை பதிவு பண்ண முடியாது. போலீஸார் இன்னைக்கு வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. தூண்டி ட்ரிகர் தூண்டி விட்டு குளிர்காய்வது. இதே மாதிரி தான் அங்கே விசிக்கலை தூண்டி விட்டார். என் அருமை தலைவன் தொல் திருமாவளவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார். இன்னைக்கு இங்கே தாவேக்கால தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு. பாவம், விஜய்க்கு வந்து அனுபவம் பத்தாது. அவரே சொல்லிட்டார் வீடியோவில். ஆமாம், நான் இந்த அளவுக்கு என் வயசில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னாலுமே வந்து அது பொருத்தமாகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமையை ஓப்பனாக பேசிட்டார். தன்னுடைய இயலாமையை ஓப்பனாக பேசிட்டார். ஆமாம், நான் என்ன செய்ய, நானும் மனுஷன் தானே அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆதவ் அர்ஜுனா போன்றவருடைய தவறான பேச்சுகள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? உடனே பதிவை நீக்கிட்டார். முடிஞ்சு. எதுக்கு நீக்கிற நீ? அவ்வளோ புரட்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படி விட வேண்டியதானே, பதிவை விட வேண்டியதானே. ஏன் பதிவை நீக்கிற? மிகப்பெரிய தவறு தானே அது. அப்படி கோழைத்தனமான ஆள் தானே. ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவை பற்றி நான் கேட்குறேன். போட வேண்டியது நீக்க வேண்டியது. அதே மாதிரி தான் அது எடப்பாடியை பற்றி போட்டார், அங்கேயும் நீக்கிட்டார். அப்போ உன் வாழ்க்கையில் எதிர்ப்பே இருக்கக்கூடாதா? அப்போ தோல்வி இல்லாத வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயா? முடியாது. திமுக காரன் பார்க்காத தோல்வியா? விசிகே விடுதலை சிறுத்தைகள் பார்க்காத தோல்வியா? நாங்கெல்லாம் எவ்வளோ சாதி ஒழிப்பே சமூக நீதிங்கிறதுக்கு என் அருமை தலைவன் தொல் திருமாவளவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இத்தனைக்கும் கல்யாணமாகாமல் பிரம்மச்சரியமா. இன்னைக்கும் என் அருமை தலைவன் 2 மணிக்கு தூங்குறானா 4 மணிக்கு தூங்குறானா அவனுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி. அடுத்து அங்கே கேட்போம் 2026. ஆமாம், 20 எம்எல்ஏ வேணும்னு கேட்போம். புரியுதுங்களா? கேட்போம். நாங்கள் 6 6 12 இருக்கு. இதில் ஒரு 4 18 20 மேலே கேட்போம். நாங்கள் எங்களுக்கு தகுதி இருக்கு. திமுக கொடுக்காத அப்புறம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோமா இல்லையா? அந்த கஷ்டம் ஒன்றை இல்லையே. தாவேக்கா ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து நான் கேட்குறேன். புரியுதுங்களா? நீக்கிட்டார். ஏன் நீக்கிறேன்? அது உன்னுடைய கோழைத்தனம் தெரிஞ்சு போச்சா என்ன? அதே மாதிரி இன்னொரு விஷயம், சிபிஐ விசாரணை வேணுமா? மதுரை கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு டக்கு டக்குன்னு பார்த்தாரு ஸ்டாலின். ஒரு நபர் ஆணையம் கரெக்டாக அருணா ஜெகதீசனே பிடிச்சி போட்டார். அது யார் அருணா ஜெகதீசன்?
எடப்பாடி காட்டிய நபர் அவங்க, அந்த அம்மா. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்து துப்பாக்கி சூட்டில் அதிமுக போட்ட ஒரு நபர் கமிஷனுடைய தலைவி அந்த அம்மா அருணா ஜெகதீசன். கரெக்டாக போட்டுக்காரு பாருங்க மு.க. ஸ்டாலின். வேற நபரை போட்டால் இவனுக்கு எதாவது ஆட்டையை போட்டுருவானுங்க. அவனுக்கு கையை வச்சு அவனுக்கு கண்ணை குத்தணும். இப்போ எடப்பாடி வாய் திறக்க முடியாது, அப்பயும் திறந்துருக்கிறார். சிபிஐ விசாரணை வேணும். அப்புறம் எதுக்கு நீ துப்பாக்கி சூடு அந்த வயதுக்கு அருணா ஜெகதீசனை போட்டு? அப்போ அந்த அருணா ஜெகதீசன் மேல எடப்பாடிக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அதிமுக தாவேக கூட்டணிங்கிற கான்செப்ட் மறைமுகமாக போயிட்டு இருக்கு. அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு நம்பிக்கை இல்லையா? நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் என்ன டபுள் கேம்? அன்னைக்கு தாவேக்கால இல்லை ஆதவ அர்ஜுனன் பேசியிருக்கிறார். துப்பாக்கி சூடை பற்றி வீடியோ போட்டார். எடப்பாடி அந்த மாதிரி ஒரு நபர் இது அந்த அம்மாவை அருணா ஜெகதீஷ் ஐயா அந்த அம்மாவை போட்டிருக்கிறாங்க. எதுக்கு சிபிஐ விசாரணை? ஒரு நபர் கமிஷனே போதும். ஏன்னா ஒரு நபர் கமிஷனே போதும். சிபிஐ விசாரணை போட்டான் அப்படின்னம்னா கட்டாயமாக 5 வருஷம் இழுத்துறதுக்காக அதிமுக பிளான் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே கேட்டார். இன்னைக்கு அவரு சிபிஐ விசாரணை கேட்கிறார். அன்னைக்கு துப்பாக்கி சூட்டுக்கு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு 41 பேர் இருந்ததுக்கு, கரூர் நெரிசல் சம்பந்தமாக இருந்ததுக்கு சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு. எப்படி பாருங்க ஒரு முரண்பாடு, ஒரு மனுஷன் எப்படிலாம் புரண்டு பேசுறாரு பாருங்க. இந்த அளவுக்கு சுயநலமானவர்கள் இருக்கக்கூடிய அந்த தாவேக்காவில் எப்படி அந்த கட்சியை விஜய் நடத்துவார்? ஆமா, அதனால நாம் சொல்லிக்கொள்ளும் முதல்ல ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்குங்க. நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேர்ந்தப்பவே இந்த நபர் எங்கே போனாலும் கட்சியை குண்டகம் மண்டகம் எதை பண்ணி விட்டுருவாரு. அவரும் வாழ மாட்டார், கட்சிக்காரனும் வாழ மாட்டான். அப்படி நாங்கள் அன்னைக்கே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் எடுத்து பாருங்க. அதனால இந்த ஆள் ரொம்ப டேஞ்சரஸ். ஆதவ அர்ஜுனா போட்ட பதிவு நீ எதுக்கு நீக்கிற? ஒரே கேள்வி. அப்போ போடுறதுக்கு முன்னாடி உனக்கு முன் யோசனை இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீ பின் யோசனையானால் உன்னை வச்சு எப்படி விஜய் அரசியல் பண்ண முடியும்? புரியுதா? அன்னைக்கு சிபிஐயை எதிர்த்த நீ இன்னைக்கு சிபிஐ வேணுங்கிற. அதே மாதிரி எடப்பாடி அன்னைக்கு அருணா ஜெகதீசன் அவரு தான் கொண்டு வந்தார். கரெக்டாக உள்ள நுழைச்சி போட்டார் திமுக. சக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது. அடுத்தடுத்து எவனுமே வாய் பேச முடியாது. இப்போ அவரே சிபிஐ கேட்குறாரு. யார்? எடப்பாடி. ஆமாம். ஏன் அவர் காட்டி கொடுத்த அந்த அம்மா அருணா ஜெகதீசன் மேல் எடப்பாடிக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் யோசிக்கணும். எப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு முரண்பாடுகள், எப்படியெல்லாம் ஒரு இயல்போடுத்தனமான அரசியல்வாதிகளின் முரண்பாடுகள் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆமாம், இந்த 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப தெளிவாக வாக்கு அளிக்கணும். இல்லாட்டி அவ்வளோதான். தமிழ்நாடாக இருக்காது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.